என்ன 2 நாள் நஷ்டம் அதானே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் விதி இதோடு முடியவில்லை. நான் லெட்டர் எழுதின ஸ்கிரிப்டிங் பேடில் அந்த ஸ்கிரிப்டிங் பேடை நல்லா அழித்து எழுதியிருக்கேன். எங்கள் அப்பா அந்த ஸ்கிரிப்டிங் பேடில் வேற ஏதோ கணக்கு போட ஆரம்பித்தார். என்னமோ இருந்தது, அது என்னடா அப்படின்னு பார்த்தா அதனுடைய கடைசி வரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்தது. 100 முத்தங்களுடன் அப்படின்னு லெட்டர் முடிச்சிருந்தது. அது அந்த ஸ்கிரிப்டிங் பேடில் அழுத்தமாக பதிஞ்சிருந்தது. எங்கள் அப்பா ஒரு பென்சிலை பொடி பண்ணி அந்த லெட்டர் முழுக்க தடவி அந்த மொத்த கடிதாச்சும் படித்தார். ரொம்ப அவருக்கு தூக்கி வாரி போட்ட சென்டென்ஸு கடைசியில் 100 முத்தங்களுடன். இதை நான் ஒரு தப்பு பண்ணேன். 100 முத்தங்களுடன் அந்த மைனர் அவன் பேரை தான் எழுதியிருந்தான். 100 முத்தங்களுடன் சொல்லிட்டு நான் என் பேரை எழுதினேன். சும்மா ஒரு சந்தோஷம். அந்த கடைசியில் அவன் பேருக்கு பதிலாக நான் என் பேர் பாலகுமாரன்னு போட்டுட்டேன். என்ன பெரிய கொலபாதகம் ஒன்றும் இல்லை அது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இதை விட அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லைன்னு தோணுச்சு. பிச்சு எடுத்தார். என்ன கணக்கில் சைஃபர், வயசு 15, முத்தம் 100 அப்படின்னு அடித்தார். எனக்கு அந்த சென்டென்ஸ் மறக்கவே மறக்காது. போன தடவை அந்த கணக்கு மார்க்கில் 4 கணக்கு கொடுத்தாங்க. ஒரு கணக்கு 25 மார்க்கு, 2 கணக்கு போட்டால் கூட பாஸு. நான் 4 கணக்குன்னு தப்பு, சைஃபர் மார்க்கு. எங்கள் அப்பா அதை பிடிச்சிட்டார். கணக்கில் சைஃபர், வயசு 15, முத்தம் மட்டும் 100 யார் அது அப்படின்னார். நான் சொல்லியிருந்தேனாக்க மஞ்சுளா வாழ்க்கை பாழாக்கியிருக்கேன். என்ன அடி அடித்தாலும் நான் சொல்லவே இல்லை. கடைசி முட்டேன். இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் பல 100 செய்து வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வளர்ந்தவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மஞ்சுளாவை பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த வாழ்க்கை பாழ்பட்டு கிடந்தது. எனக்காக அடி வாங்கினேன்ல, அப்போ கூட என் பேர் சொல்லல. நீ சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். நீ சொல்லியிருக்கலாம் பாலகுமார், சொல்லியிருந்தா தப்பிச்சிருப்பேன். நீ சொல்லலை, நான் மாட்டின்ட்டேன். பா, எனக்கு அடிவயிறு கலங்கிட்டு. இதுதான் கதை, இதுதான் நாவல், இதுதான் எழுத்தினுடைய சூட்சமம். பாலகுமார், நீ அன்னைக்கு அத்தனை அடி வாங்கி என் பேர் சொல்லல, சொல்லியிருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். நீ சொல்லலை, நான் மாட்டின்ட்டேன். 20 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வசனம் எனக்கு கேட்க கிடைத்தது. அப்போது 35 வயது. நான் கதை எழுதுகிற பருவம். வாழ்க்கை எப்படி கூத்தாடுகிறது, என்ன விதமெல்லாம் ஆட்டம் காட்டுகிறது, எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது என்பதை நான் அறிந்து அயர்ந்து போனேன். இம்மாதிரி பல 100 விஷயங்கள் என் வாழ்க்கையில் என்னை குப்பரத் தள்ளி நிமிர வைத்து அலைகழித்து ஆட்டங்காட்டி என்னை எழுத்தாளனாக்கின. என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் மட்டுமல்ல, என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை அனந்தம், பல 100 கோடி. நான் சுயம்பு இல்லை நண்பர்களே. என்னை பல கைகள் தடவி தடவி வளர்த்திருக்கின்றன. நான் தானாக உருவாகவில்லை நண்பர்களே. என் உறவுகளும் நண்பர்களும் என்னை உருவாக்கினார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நல்ல நண்பர்கள். சுப்பிரமணிய ராஜு என்ற நண்பர் இப்பொழுது இல்லை, அமரராகிவிட்டார். கூட தூண் மாதிரி நிற்பார். தேவகோட்டை வாமூர்த்தின்னு இப்போ இன்கம் டாக்ஸ் கமிஷனராக இருக்காரு. ரொம்ப அழகா பேசுவார். தவறுகளை அழகாக சுட்டி காட்டுவார். நமது துக்கத்தை பிறரிடம் சொல்வதில் அர்த்தமில்லை. பாதி பேருக்கு சந்தோஷம், மீதி பேருக்கு அக்கறை இல்லை. தேவகோட்டை வாமூர்த்தி. செப்பு பட்டயம் அது. என் மனசுக்குள்ள அது செப்பு பட்டயம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. நமது வாழ்க்கை, நமது துக்கத்தை பிறரிடம் சொல்வதில் அர்த்தம் இல்லை. பாதி பேருக்கு சந்தோஷம், மீதி பேருக்கு அக்கறை இல்லை. நான் சொல்றதே இல்லை. என்னைக்கு அந்த சென்டென்ஸை படித்தேனோ அன்னிலேருந்து என் துக்கத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்றதே கிடையாது. அதை நானே அனுபவிச்சுக்குவேன். சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம், துக்கத்தை ஷேர் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்ல நட்புகள், தெளிவான நண்பர்கள்,
நம்முடைய துக்கத்தை புரிந்து கொண்டு தானே முன் வந்து நம்மை தேற்றுவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களும் எனக்கு கிடைத்தார்கள். கச்சரத்தப்பற என்ற ஒரு இலக்கிய குழு ஒன்று இருந்தது. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்பவர் நான் வேலை செய்த டிராக்டர் கம்பெனியில் அவரும் குமாஸ்தாவாக இருந்தார். ஒரு முறை அவர் தான் எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொண்டாந்து கொடுப்பார். சம்பளம் கொண்டாந்து கொடுக்கும்போது, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், கதை எழுதுறீங்களாமே, வாங்க நான் நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு நல்ல இலக்கிய நண்பர்களிடம் திரு முத்துசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். கவிஞர் திரு ஞானக்கூத்தன், திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு கந்தசாமி, திரு ராமகிருஷ்ணன், திரு மகாகணபதி போன்ற நல்ல நண்பர் கூட்டம் ஒன்று எனக்கு கிடைத்தது. சொல்லிக் கொடுத்தாங்க, எந்த ஆங்கில நாவல் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், படித்து எப்படி புரிஞ்சுக்கணும், படிச்சா மட்டும் போறது, என்ன புரிஞ்சது சொல்லு, பேசு பேசு, இலக்கியம் பேசு, பேச பேச, பேசுவதை கேட்க கேட்க, படிக்க படிக்க மனம் விரிவடைந்தது. ஆல்டஸ் ஹக்ஸ்லி, ஆர்தர் கோஸ்லர், அப்படி ஆரம்பிச்சு அயன் ராண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குந்தர் கிராஸ், ஒவ்வொரு கதையாக படித்து புரிந்து கொண்டு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி வரை வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் தத்துவங்களை புரிந்து கொண்டு அவைகளை விவாதிக்க முற்பட்டு அந்த பேச்சுக்களை செவிமடுத்து அவைகளை உள்ளுக்குள் தைக்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஒரு சுமூகமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன விளையாட்டு. நான் வேலை செய்த டிராக்டர் கம்பெனியில் தொழிலாளி முதலாளி பிரச்சனை, தொழிற்சங்கவாதிகள் வேகமாக இருந்தார்கள், முதலாளிகள் கடுமையாக இருந்தார்கள், போலீஸ் குரூரமாக இருந்தது. அன்றைய அரசியல்வாதிகளுக்கு இந்த சிம்சன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அடித்து நொறுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அடுத்து நொறுக்கும்படியான ஒரு இடத்திலே தொழிலாளர் வேகமாக இருந்தார்கள். அந்த சண்டையில் ஒரு மாதிரி நானும் சிக்கிண்டு சரியான அடிபட்டேன். அங்கு இருந்தால் கைது செய்யப்படுவோம், தலைமறைவாக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு தலைமறைவாக சில நாட்கள் நாதரே தென்கிற தென்புலத்து செம்மன் தேரியிடம் போய் அடைக்கலம் புகுந்து அங்கே கொஞ்ச நாள் தெரிகின்ற போதுதான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியினுடைய புத்தகங்கள் எனக்கு கிடைத்தன. ஒரு கம்யூனிஸ்ட் நண்பர் தான் கொடுத்தாரு. படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு மதிய உணவு கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தா அது பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஐயே, நான் சாப்பிட மாட்டேன். நான் ஏன் அப்படின்னா, நான் பிராமின் அப்படின்னா. அப்படியா, உங்களை பார்த்தா தெரியலையே. காலம் என்னை மாற்றி இருந்தது. உள்ள டப்புன்னு உடஞ்சது. ஓஹோ, எது என்னுடைய ஒரிஜினல் கலரோ அதே இழந்துட்டோமா அப்படின்னு ஒன்று தோணுச்சு.